வெல்லும் சொல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் திராவிடர் விடுதலைக் கழக தலைவர் திரு கொளத்தூர் மணியுடன் பேச உள்ளோம். வணக்கம். வணக்கம். திராவிட மண், பெரியாரினுடைய பகுத்தறிவு மண் என்று திராவிட இயக்கங்கள் தோள்தட்டி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கழகங்கள் இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்குவோம்னு ஒரு முழக்கம், ஒரு பிரச்சாரம் அரசியல் ரீதியாக எழுந்துள்ளது. எப்படி பார்க்குறீங்க? கழகங்கள் இல்லாத தமிழகம் என்ற குரலை வைப்பவர்கள், அந்த முழக்கத்தை வைத்திருப்பவர்கள் அதற்கான என்ன திட்டம் என்று சொல்லவில்லை. அதற்கான எந்த விதமான முன்னெடுப்புகளும் நடந்திருப்பதாகவும் நமக்கு தெரியவில்லை. அவருடைய ஆசையை வெளிப்படுத்தி போகிறார்கள் என்று வேண்டால் விட்டுவிடலாமே தவிர அப்படி ஒரு வாய்ப்பின் சிறு நுனி அளவுக்கு கூட வாய்ப்பு இருக்காக நான் கருதவில்லை. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய சூழல் வேற மாதிரி இருக்கிறது. நீங்கள் எப்படி அதை முழுமையாக மறுக்க முடியும்? ஆட்சியில் அமர்ந்திருப்பவர்கள் ஒருவேளை தங்களுடைய பாதுகாப்பு கருதியோ அல்லது முன்னெச்சரிக்கையின் காரணமாகவோ கூட தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு மத்திய அரசு சொல்லுகிற கருத்துக்களை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், அதற்காக செயல்படலாம். காரணம், அவர்கள் மீது எப்போதெல்லாம் மத்திய அரசிடம் வருமான வரித்துறையும் சிபிஐ இரண்டும் மத்திய அரசிடம் இருக்கும் வரை நேர்மையாக செயல்பட முடியாதவர்கள் பணிந்து போக வேண்டிய சூழல் கட்டாயம் ஏற்பட்டே தீரும். அது இது ஒன்றும் விதிவிலக்காக இருக்க முடியாது என்று நான் கருதுகிறேன். ஒரு பின்னடைவு ஏற்படும் போது வழக்கமாக ஒரு மத்திய அதிகாரத்தில் இருப்பவர்களை சிபிஐ வைத்து மிரட்டுகிறார்கள், வருமான வரித்துறையை வைத்து மிரட்டுகிறார்கள் என்பது ஒரு வழக்கமான குற்றச்சாட்டாகத்தான் இருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் ஒரு அரசியல் வெற்றிடம் இங்கே ஏற்பட்டு இருக்கிறது. அதை பயன்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள், அதற்கான முனைப்பு காட்டுகிறார்கள் என்பதில் ஒன்றும் மாற்று கருத்து இருக்க முடியாது. நிச்சயமாக முனைப்பு காட்டு விரும்புகிறார்கள், வருவதற்கு விரும்புகிறார்கள், நுழைந்திட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் என்பது உண்மைதான். ஆனால் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை சேர்த்து நீங்கள் பார்க்க வேண்டும். அவர்கள் ஆசையை மட்டும் வைத்து பார்த்து விடக்கூடாது. ஏற்பட்டுவிட்ட வெற்றிடத்தை மட்டும் பார்த்து விட முடியாது. அதில் மக்களுடைய விருப்பமும் பெருமளவு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மக்கள் நிச்சயம் இந்த மதவாதிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் தமிழ்நாட்டின் நிலைமை. இப்போது கடந்த மோடி ஆட்சி வந்ததற்கு பின்னால் பார்த்தீர்கள் என்றால் தொடர்ந்து நடந்த மாநிலங்களெல்லாம் வெற்றி பெற்று கொண்டு தான் இருக்கிறார்கள். தமிழகத்திலும் அது போன்ற ஒரு சூழல், அதிமுகவுக்கு அவ்வளவு செல்வாக்கு இருக்கிறதா, திருப்பியும் நின்றால் வெற்றி பெறுவார்களா என்ற சூழல் இருக்கும்போது பிஜேபி ஏன் நீங்கள் முன்னிறுத்துவதை தவிர்க்கிறீர்களா? இல்லை அது இல்லை அவர்கள் வரமாட்டார்கள் என்று பொதுவாகத்தான் சொல்கிறீர்களா? இல்லை, வரலாம், சில இடங்களில் வரக்கூடும். ஏன்னா அதில் மறைமுகமாக சிலருடைய ஆதரவும், சில இடங்களில் வேட்பாளருக்கான வாய்ப்பு கிடைக்காதவர்கள் எதிர்த்து வேலை செய்வதும், அந்த கட்சியின் மீது உள்கட்சி பூசலால் ஒதுங்கி நிற்பவர்களும் கூட அவர்களுக்கு ஆதரவாக வரலாம். அதில் சிறு வெற்றியோ அல்லது அதிக வாக்குகளை பெறுகிற வாய்ப்பு கூட, இருக்கிற வாக்குகளோடு அதிக வாய்ப்பு பெறுகிற வாய்ப்பு இருக்கலாமே தவிர அவர்கள் ஆட்சியில் அமர்கிற அளவுக்கு கூட அல்ல, எதிர்கட்சி என்ற அளவில், குறிப்பிடத்தக்க எதிர்கட்சி என்ற அளவில் கூட வருவதற்கு வாய்ப்பில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். அரை நூற்றாண்டுகளாக திராவிட இயக்கம் இங்கே, திராவிட கட்சிகள் இங்கே ஆட்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அரை நூற்றாண்டுக்கு பின்னால் இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கிறது என்பது யாருடைய தோல்வி, எதனுடைய பின்னடைவாக நீங்க பார்க்குறீங்க? எந்த சூழலும் மாறிவிடவில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். ஆட்சியாளர்கள் அடிபணிந்து போவதால் அவர்கள் கை ஓங்கி இருப்பதாக காணப்படுகிறது. ஜெயலலிதா இருந்தவரை கூட அவர்களை நாங்கள் தமிழகத்தின் பிஜேபி என்று தான் நாங்கள் கருதி கொண்டிருந்த வேளையில் கூட அவர்கள் நீட்டுக்கு ஒப்புதல் தரவில்லை, ஜிஎஸ்டிக்கு ஒப்புதல் தரவில்லை. அவர்கள் மறைந்த பின்னால் அதே கட்சி கொடுக்கிறது என்றால் அது கட்சியினுடைய பிழையோ மக்களுடைய பிழையோ என்று சொல்ல முடியாது. இப்போது அமர்ந்திருப்பவர்களுடைய பிழையாக வேண்டுமானால் நாம் சொல்ல முடியும். நீட்டுக்கான காரணங்கள் நம்ம பின்னாடி பேசுவோம். முதல்ல திராவிட இயக்கங்களுடைய பல்வேறு கட்சிகள், திராவிட கட்சிகள், தாய் கட்சி என்ற முறையில் திராவிட கழகம் பிரிந்து பல்வேறு அமைப்புகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் பிரிந்த பொழுது பெரியாரனுடைய கொள்கையை பரப்புவதற்கு பல கட்சிகள் இருப்பதில் ஒன்றும் தவறு இல்லை. நாங்கள் அதில் மீண்டும் பெரியாரனுடைய சிந்தனைகள் பரவலாகத்தான் செல்லும் என்று நீங்கள் பலமுறை சொல்லி வந்திருக்கிறீங்க. ஆனால் இப்போ இவ்வளவு பேர் இருந்தும் நீங்கள் இப்போ எந்த இடத்துல இருக்கீங்க? உங்களுடைய வெற்றி நீங்கள் அடைஞ்சிட்டீங்களா? வெற்றியை நோக்கி பயணம் பட்டு இருக்கிறீங்களா? இல்லை, திராவிடர் இயக்கங்களை பற்றி தான் நாங்கள் பொருளில் சொல்லியிருக்கிறோம். எவ்வளவு பேர் பிரிந்தாலும் கொள்கை முன்னெடுப்பில் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறோமே தவிர கட்சியை பற்றி நாங்கள் சொன்னதில்லை. திராவிட கட்சிகள் என்று வருகிற போது அவர்கள் இடஒதுக்கீடு என்ற ஒன்றில் நிற்கிறார்களே தவிர மற்ற எதிலும் பெரியார் கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களாக நாங்கள் உணரவில்லை. திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த பார்வையோடு சில செயல்களை செய்திருக்கார்களே தவிர அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் நாங்கள் அதை பார்க்கவில்லை. இடஒதுக்கீடு என்ற புள்ளியில் அவர்கள் உறுதியாக நின்று இருக்கிறார்கள்.
இடஒதுக்கீடை தாண்டி சமூக நீதியை தாண்டி பல்வேறு நெருக்குதல்கள் பல்வேறு தாக்குதல்கள் தமிழ்நாட்டின் மேலே இருக்கிறது. அதில் வந்து நீட்டுன்னு ஒன்று ஒரு ஒரு பிரச்சனையை நம்ம வந்து முன்னிறுத்தலாம். அது இல்லை சமூக நீதி உள்ளடக்கியதாக கூட அது இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து இந்த இந்தியா பூராம் நீட்டை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் ஏன் நீட்டை எதிர்க்கிறீர்கள்? நீட்டை எதிர்ப்பதற்கு என்ன காரணம்? தமிழ்நாட்டை பொறுத்தவரை சமூக நீதியை பற்றி தங்களை எறியாமல் மக்கள் மனதில் படிந்திருக்கிற ஒரு கொள்கை என்பதால் அதற்கு எதிர்ப்பான சிந்தனை வந்திருக்கிறது. மற்ற மாநிலங்கள் இதை பற்றிய கருத்து அவர்களுக்கு இல்லை. இடஒதுக்கீட்டை பற்றிய புரிதலோ சமூக நீதி சிந்தனைகளோ அங்கு ஊட்டப்படவில்லை என்பதுதான். தலைவர்கள் பேசலாம், சில சிந்தனையாளர்கள் முன்வைக்கலாமே தவிர மக்களே எதிர்க்கிற போக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் பார்க்க முடியும். காரணம் இவர்கள் அதில் வந்து ஆழமாக படிந்திருந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. மற்றபடி எல்லா இடங்கள்லையும் வந்து இதற்கான தேர்வு முடிவுகள் வருகிற போது, மாணவர்கள் சேர்க்கை வருகிற போது அதில் இழைக்கப்பட்ட தங்களுடைய அநீதிகளை பற்றி மற்ற மாநிலம் புரிந்து கொள்வார்கள். ஆனால் நாம் அதற்கு முன்னாலே இப்படி நடக்கும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். இப்படிப்பட்ட தேர்வு, அகில இந்திய தேர்வு என்பதே அது வந்து வடவர்கள் வந்து வருவதற்கான வாய்ப்பை உண்டாக்குவதற்கு தான் என்பது என்னுடைய கருத்தாகும். நீட் என்பது ஒரு போட்டித் தேர்வு. தமிழகம் கல்வியில் சிறந்து விளங்குகிறது, தமிழக மாணவர்கள் வந்து கல்வி திறன் மிக்கவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் நீட்டை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் என்ன? நீட்டை கண்டு அஞ்சுவதில், நீட் என்பது அறிவு, மாணவர்களுடைய கல்வி அறிவை அல்லது அவர்களுடைய கற்றல் பற்றியே சோதிப்பதற்கு தேர்வுகள் இருக்கின்றன. அது இளம் வயதிலிருந்து படிக்கிறார்கள். குறைந்தது 8ஆம் வகுப்பு முடித்த பின்னாலாவது அவர்கள் வெற்றியை நோக்கி மதிப்பெண்ணை நோக்கி அவர்கள் படிக்கிறார்கள், ஆழ கற்கிறார்கள் என்பது தான் தேர்வின் முடிவுகள் வெளிப்படுத்தும். ஆனால் நுழைவுத் தேர்வு என்பது அந்த தேர்வு முறையில் எழுதத் தெரிந்தவர்கள் பயிற்சி தான் அங்கு இருக்க வேண்டுமே தவிர அங்களுக்கு அவன் பாடத்தில் உள்ள அறிவு என்பது முக்கியமாக இல்லை. அதை எழுதுகிற முறையில் அவன் பயிற்சி பெற்றிருந்தால் எழுதுவான் என்பதுதான் அந்த முறையாக இருக்கிறது. அப்படித்தான் பார்க்கிறோம். இல்லை, எல்லா போட்டித் தேர்வுமே ஒரு முறைதான். எல்லாத்துக்கும் ஒரு தகுதி வைத்திருக்கிறார்கள், ஒரு படி வைத்திருக்கிறார்கள். எல்லாமே வந்து ஒரு தகுதியின் அடிப்படையில் தான் தேர்ந்தெடுக்கிறார்களே தவிர அதில் நீட்டும் ஒன்றாக பார்த்துட்டு போகலாமே. இல்லை, இந்த முறையை வந்து அவங்க சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை சொல்லுகிறார்கள். அவர்களிடம்தான் அந்த தேர்வு முறையை வினாத்தாள் தயாரிக்கிறதெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய பாடத்திட்டத்திற்கு அது ஒத்து வருமா என்பது ஒன்று. ஈவன் டிஸ்கிரிப்டிவ், அதாவது கேள்விக்கான பதில் எழுதி மட்டுமே நம் மாணவன் பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறான். அவன் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் அதில் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு என்பதெல்லாம் இந்த மாணவர்களுக்கு தெரிந்திருக்குமா என்பது கூட தெரியாது. மாணவர்களுக்கல்ல, அவருடைய ஆசிரியர்களே முழுமையாக இந்த தேர்வு முறையை புரிந்திருக்காங்க என்பது தெரியாது. அதில் பயிற்சி என்பது வேண்டும் என்பதுதான் நாங்கள் சொல்கிறோம். அப்படிப்பட்ட பயிற்சி யாருக்கு வாய்ப்பு இருக்கிறதோ, பயிற்சி பெற யாரிடம் பணம் வசதி இருந்ததோ அவர்கள் பயிற்சி பெற்று அதில் தேர்ச்சி அடைய கூடுமே தவிர கல்வியில் அவன் பாடத்தில் எவ்வளோ அறிவு பெற்றவனாக இருந்தாலும் கூட இதில் வருவதற்கான வாய்ப்புகள் குறைக்கப்பட்டிருக்குது என்று தான் நாங்கள் பார்க்கிறோம். இல்லை, இப்போ நீட்டை வந்து தமிழக அரசு ஏற்கல. கட்சிகள் எல்லாரும் ஒன்று கூடி தான் வந்து நீட்டு வேண்டாம், நீட்டுக்கு விலக்கு கொடுங்கள், நிரந்தர விலக்கு ஒரு பக்கம் கேட்குறாங்க. ஒரு வருஷம் நாங்கள் விலக்கு கொடுத்துட்டோம், இனிமேல் விலக்கு இல்லை, இது அகில இந்திய அளவில் நடக்கக்கூடியது, நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும்னு மத்திய அரசும் சொல்லுது. இவங்க தொடர்ந்து போராட்டம் நடத்துகிறோம்னு சொல்கிறாங்க. இந்த நிலை வந்து எப்படி மாறும், எப்படி எதை நோக்கி போகும்னு நீங்கள் எதிர்பார்க்க? இல்லை, உச்சநீதிமன்றத்தின் வழக்கு முடிவின் போதோ அல்லது பாராளுமன்ற குழு அதை பற்றிய பரிந்துரையின் போதோ விலக்கு விரும்புகிற மாநிலங்களுக்கு அளிக்கலாம் என்று இருக்கிறது. ஆனால் மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. அங்கே அவர்கள் அதை பற்றி புரிந்தவர்கள், அதை பற்றி ஆய்வு செய்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நாம் அதில் சொல்வதற்கான காரணம், பாடமொழி இப்போது தமிழை வழங்கிவிட்டோம் என்று சொல்லுகிறார்கள். வழங்கியிருந்தால் கூட பாடத்திட்டத்தில், அதற்கான பாடத்திட்டங்கள் இந்தியா முழுதும் ஒரே வகை கேள்வித்தாள் என்றால் இந்தியா முழுதும் ஒரே வகையான கல்வி முறை இருக்க வேண்டும், பாடத்திட்டங்கள் இருக்க வேண்டும். அதற்கு முன்னால் வேணால் ஒரே மாதிரி தேர்வு வைக்க முடியும். தமிழ்நாட்டின் பாடத்திட்டம் என்பது என்ன என்பதை கேள்வித்தாள் தயாரிப்பது தெரியுமா தெரியாதா என்று சொல்ல முடியாது. மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர் ஒருவேளை தயாரிக்கக்கூடும், அல்லது ஆந்திராவை சேர்ந்தவர்களாக கூட இருக்கலாம். அவர்களுக்கு தமிழ்நாட்டின் பாடமுறை அதில் என்னென்ன வைத்திருக்கின்ற அவர்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். இது எல்லோருக்கும் ஒரே மாதிரி பாடம் வந்தபில் அல்லவா ஒரே மாதிரி தேர்வு வைக்க முடியும். வெவ்வேறு பாடத்திட்டங்கள் படித்தவர்களுக்கு ஒரே கேள்வித்தாள் எழுதுங்கள் என்றால் இது எப்படி சரியாக இருக்கும் என்பதுதான் எங்கள் கேள்வி. பாடத்திட்டத்தை மாற்றாது மத்திய அரசினுடைய குற்றம் இல்லையே, மாநில அரசு தானே அதை வந்து செஞ்சுருக்கணும். நீட்டு வரப்போகுதுன்னு தெரியும், நீட்டுக்கு தயாராகணும்னு தெரியும், நீங்கள் வந்து மாநில அரசு தானே இதெல்லாம் செஞ்சுருக்கணும். விலக்கு கேட்டவர்கள் இவர்கள், ஆமாம், நாங்கள் தயாராகி கொள்கிறோம்னு சொல்கிறவர்கள் இவர்கள். அப்போ அதுக்கான முன்னெடுப்பே இல்லையே, வெறும் மத்திய அரசை வந்து நம்ம குற்றம் சொல்ல முடியுமா? இல்லை, பாடத்திட்டத்தை திடீரென்று ஒரு மாதத்தெல்லாம் மாற்றிவிட முடியாது. பாடத்திட்ட குழு அமர்ந்து ஏறத்தாழ அவர்கள் உருவாக்குவதற்கே ஓராண்டு காலம் ஆகும். அதை அடித்து புத்தகமாக கொண்டு வந்து பள்ளியில் சேர்ப்பதற்கு எவ்வளோ காலம் ஆகும்.
என்று புரிந்து கொண்டவர்களாக அதை சொல்ல முடியுமே தவிர இவர்கள் கேட்கிற கேள்வி உடனே மாற்றி விடுவதற்கு ஒன்றும் ஒரு புத்தகத்தினுடைய பக்கங்களை மாற்றுவதில்லை. பாடத்திட்டம் உருவாக்கப்பட வேண்டும், அதற்கான பாடங்கள் புத்தகங்கள் எழுதப்பட வேண்டும், அது மாணவர்களிடம் கொண்டு வரும், அது கற்பிக்கப்பட வேண்டும். அது கடைசி ஆண்டில் மட்டும் கற்பித்தால் போதாது, தொடக்கத்திலிருந்து அந்த பாடத்திட்டத்தோடு இணைந்து அவள் வர வேண்டும். அதெல்லாம் பார்ப்பதற்கு ஓராண்டு 2 ஆண்டு என்பது போதாத காலம் என்று தான் நான் கருதுகிறேன். அதுவும் இல்லாமல் என்ன தேவை வந்தது என்பதை சொல்லியாக வேண்டும். அவங்க அகில இந்திய தேர்வில் நடத்த வேண்டிய தேவை என்ன வந்தது என்பதை தரமானவர்களை உருவாக்க வேண்டும் என்பது அவர்களுடைய தேவைங்கிறார். அப்போ தரமான மாணவர்கள் இல்லை, அதாவது மருத்துவர்கள் இல்லை என்று இருக்குமேயானால் தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு நீட் தேர்வின்படி எவ்வளவு பேர் வருகிறார் என்று பாருங்கள். தமிழ்நாட்டில் தரமான மருத்துவம் இருக்கிறதா இல்லையா என்பது வெளிமாநிலத்துக்காரர்காட்டாக தெரியும். இந்த நீட்ல வந்து ஏதாவது அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது வெறுமே கல்வி ஒரு தரம் அதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு தான் நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் இப்போது பொதுவான தேர்வு இதற்கு முன்னாலும் வந்திருக்கிறது. மத்திய அரசினுடைய தேர்வாணையம், மத்திய அரசின் தேர்வாணையம் எஸ்எஸ்சின்னு இருக்குது. அவர்களும் இப்படிப்பட்ட அகில இந்திய தேர்வுகளை கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்துகிறார்கள். தேர்வு நடத்த தொடங்கிய பின்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற மத்திய அரசு அலுவலகங்களில் எவ்வளவு வட இந்தியர்கள் வந்திருக்கிறார்கள், எவ்வளவு தமிழர்கள் அல்லது தென்னிந்தியர்கள் பணியாற்ற என்று பார்த்தாலே கூட இதை புரிந்து கொள்ள முடியும். கடந்த நம்முடைய தமிழ்நாட்டில் வருகிற 100க்கு 2-3 விழுக்காடு கூட தமிழர்கள் வருவதில்லை, இன்னும் 10 விழுக்காட்டுகள் கூட தென்னிந்தியர்கள் வருவதில்லை என்பதுதான் உள்ள நிலை. அதை தொடர்ந்து பார்த்த ஒருவருக்கே தெரியும் அகில இந்திய தேர்வு என்பது இது உண்மையான தேர்வல்ல. தேர்வு முறை இப்போ 10ஆம் 12ஆம் வகுப்பு வரை படித்து எழுதப்பட்ட தேர்வு திருத்தப்பட்டதெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்லை, தமிழ்நாட்டு தேர்வு ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். நாங்கள் வடநாட்டிலே நடப்பது என்ன என்று எங்களுக்கு தெரியாது. இப்போ அங்கிருந்து வந்திருக்கிறார்கள், உங்களுக்கு தெரியும், அஞ்சல் துறையிலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் 25க்கு 24 மதிப்பெண்களை அவர்கள் வாங்கினார்கள். வட இந்திய மாணவர்கள் பஞ்சாப் ஹரியானாவில் இருக்கும், தமிழ்நாட்டு மாணவர்கள் 25க்கு 19 தான் வாங்குகிறான். ஆனால் அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள் என்றால் இந்த தேர்வு முறையில் கோளாறு என்று கருதுகிறார்கள், தேர்வு நடத்துகிற முறையில் கோளாறு இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். வெல்லும் சொல் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இப்போ தொடர்ந்து இந்த நீட்டு பிரச்சனைகள் தொடர்ந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. கதிராமங்கலத்தில் பிரச்சனை 30 ஆண்டுகளாக ஓஎன்ஜிசி வந்து அங்கே எடுத்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒன்றும் நாங்கள் வந்து புதுசாக வந்து எடுக்கலை, எதுவும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிற ஒரு திட்டம் தான். இதை வந்து எதிர்க்கிறாங்க, தேவையற்றதை இதை எதிர்க்கிறாங்க. எதிர்ப்பவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுபவர்களெல்லாம் நக்சல்கள், அவர்களால் தீவிரவாதிகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இவர்கள் வந்து ஓஎன்ஜிசி நேச்சுரல் கேஸ் எடுப்பதாக முதலில் சொன்னார்கள். அது சில இடங்களில் எடுக்கப்பட்டது என்பது உண்மைதான். அதனுடைய பாதிப்புகளை யாரும் கணக்கிட்டு பார்க்கவில்லை. அந்த பகுதி மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள், ஓரளவுக்கு உணர்ந்திருக்கிறார்கள். இப்போ மீத்தேன் திட்டம் என்று வந்த பின்னால் அது ஹைட்ரோ கார்பன் என்ற பெயரில் தான் வேறுபாடு, பெரிய வேறுபாடுகளில் எடுக்கப்படுற பொருள். அது நிலக்கரி படிவத்துக்கு இடையே சிக்கி கொண்டிருக்கிற மீத்தேனை எடுக்கிறார்கள், அவ்வளோதான். அதை எடுப்பதற்கு பயன்படுத்துகிற விரிசல் முறை, ஹைட்ராலிக் ஃப்ராக்சர் முறை, அது ஏற்படுத்துகிற பாதிப்புகள் ஒரு பக்கம் என்பதை அறிவியல் ரீதியாக இப்போ தான் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒன்று. இரண்டாவது, நிலக்கரி படிவங்கள் இருக்கிற மீத்தேனை அகற்றுவது என்பதே அடுத்து நிலக்கரி எடுக்கிற திட்டத்திற்குடைய முன்னோடி திட்டம் தான் என்று பார்க்கிறோம். அப்போ அடுத்து வேளாண் மண்டலமாய் இருக்கிற தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாய் இருக்கிற தஞ்சை டெல்டா பகுதியில் இருக்கிற மீத்தேனை அகற்றிவிட்டு அடுத்து நிலக்கரி எடுக்க தொடங்கினால் நெய்வேலியை பார்த்திருக்கிறோம், எப்படி அந்த மண் மாற்றப்பட்டிருக்கு என்று தெரியும். அப்படி தஞ்சை மண் மாறுமேயானால் தமிழகத்தின் உணவு எப்படி, அதுக்கான உணவுக்கான வளர்ச்சி ஒரு பக்கம், வேலை வாய்ப்பு ஒரு பக்கம், மக்கள் தொகை ஒரு பக்கம் பெருகிட்டே இருக்கு. படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும், வேலை வாய்ப்பை உருவாக்கணும். ஒரு வளர்ச்சி திட்டத்தை ஏன் கண்மூடித்தனமாக எதிர்க்கிறாங்க? வேண்டுமென்றே இது செய்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் முன்வைக்கிறாங்களே. வளர்ச்சி என்பது வேண்டும் தான், மக்களை பாதிக்காத, மக்களுடைய நலனை, சுகாதாரத்தை பாதிக்காத, உடல்நலனை பாதிக்காத, மக்களுடைய வாழ்வுரிமையை பாதிக்காத வளர்ச்சி திட்டங்களை யாரும் மறுக்கப் போவதில்லை. இவர்கள் கொண்டு வருகிற திட்டத்தின் வழியாக ஏற்படுத்துகிற சுற்றுச்சூழல் கேடு என்பது எதிர்காலத்தில் இன்னும் பெருவிளைவை ஏற்படுத்தும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஒன்று. இரண்டாவது, வேளாண் மண்டலம் நாசமாகிவிடும் என்று நாம் நம்புகிறோம். இதற்கான மாற்று கண்டுபிடிக்க முயற்சிக்கலாமே தவிர இந்த திட்டத்தின் வழியாக மட்டும்தான் நாங்கள் செய்வோம் என்று சொல்ல வேண்டியதில்லை என்று நாங்கள் நம்புகிறோம். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய சுற்றுச்சூழல் பாதிப்பு சொல்கிறீங்க, வாழ்வாதாரம் பாதிப்பு சொல்கிறீங்க, உணவு உற்பத்தி வந்து அங்கே அதில் ஈடுபட்டு இருக்கிறவனுக்கு வந்து வேலை இழப்பு, அதுக்கு எல்லாமே ஒரு மாற்று திட்டங்களை அரசு முன்வைக்கல.
இப்போ மாற்றுத் திட்டங்களை நோக்கித்தானே போவாங்க. ஒரு திட்டம் வருது, ஒரு ரோடு போடுறோம், மரத்தை வெட்டினோன்னா மரத்தை திருப்பி நட்டுக்கொள்ளலாம், மரம் மீண்டும் வளர்க்கலாம் அப்படிங்கிறனால தான் அந்த மரத்தை வந்து வெட்டுறாங்க, ரோடு அகலப்படுத்துறாங்க. அது மாதிரியான ஒரு வளர்ச்சி திட்டமாகத்தானே இதை நம்ம பார்க்க முடியும். சரி, நெய்வேலி சுரங்கத்திற்காக நிலம் கொடுத்தவர்கள் தங்களுடைய வீடுகளை அகற்றி வேறு இடத்திற்கு பெயர்ந்து இடம்பெயர்ந்து போனவர்கள் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு என்று அப்போது உறுதி செய்தார்கள். உங்கள் நிலத்தின் இழப்பால் உங்களுக்கு ஏற்பட்ட வேலை வாய்ப்பை ஈடு செய்வோம், குடும்பத்திற்கு ஒருவருக்கு வேலை தருவோம். இப்போது நிலக்கரி திட்டம், நிலக்கரி சுரங்கம் தொடங்கி எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது, இன்றும் போராட்டம் நடக்கிறது. நில உரிமையாளர்கள் என்பது மிக குறைந்த சதவீதத்தில் தான். ஆமா, மற்றவர்கள் பெரும் பகுதியினர் நிலமற்றவர்கள் தான். அதிகபட்சம் வீடு வேணா வச்சிருப்பாங்க. அப்படிதான் வந்து இந்திய சமூகம், தமிழ்நாட்டிலையும் அப்படிதான் நம்ம நிலை இருக்கிறது. அதனாலவே வந்து நீங்க திட்டங்களை எதிர்த்தர முடியுமா? இப்போ அந்த கேள்வி தான் தொடர்ந்து அவங்க முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்க வந்து நிலம் வைத்திருப்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட சாரார் தான் வச்சிருக்க போறாங்க. அவர்களுக்கு ஒரு மாற்று, இல்லைன்னா மாற்று இடம் தர்றோம், வளர்ச்சி இருக்கு, பெட்ரோல்ங்கிறது ரொம்ப முக்கியம், நாங்க இறக்குமதி செய்யறோம், ரொம்ப அந்நிய செலாவணி ஆகுது, நீங்க ஏன் உதவக்கூடாது, ஏன் எதிர்க்கிறீர்கள், நீங்க திட்டமிட்டு வேறு ஒரு காரணத்துக்காக எதிர்க்கிறீர்கள்ங்கிற குற்றச்சாட்டு நக்சல் தீவிரவாதிகள் என்கிற பார்வைதானே உங்க மேலே இருக்கிறது. இல்லை, என்ன மாற்று திட்டம் அவர்கள் சொல்லியிருக்கார் என்பது சொல்லாமல் தான் சொல்லி கொண்டிருக்கார்கள். இப்போ அணு உலை அங்கு நிறுவப்படுகிறது என்றால் என்ன மாற்று, அங்கே இருக்க மக்களுக்கு பாதுகாப்புக்கான என்ன திட்டம் வைத்துக்கான்னு சொல்ல வேண்டும். இப்போ நிலக்கரிக்கு தான் கேட்குறேன். ஏற்கனவே நடந்து கொண்டு இருக்கிற திட்டத்தில் என்ன மாற்று அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்ற கேள்விதான். இப்போ மக்கள் ஏன் இன்னும் போராடி கொண்டு தொடர்ந்து 15 நாட்கள் அங்கே போராட்டம் நடக்கிறது என்றால், வேலை வாய்ப்பு நிலம் கொடுத்தவர்களுக்குன்னா அதில் வந்து 10 விழுக்காட்டுனா நிலம் கொடுத்தவர்கள், 10 விழுக்காட்டினுக்கே மாற்றுத் திட்டத்தை கொடுக்கவில்லை. 90 பேரை பற்றி பேச்சே இல்லை. அவர்கள் எங்கோ சிதறி போய் அவர்கள் போராடுவதற்கு ஒன்றிணைய கூட முடியாத எளிய மக்கள், போராட ஆற்றல் உள்ளவர்கள் கூட பெற முடியவில்லையே என்பதுதான் எங்கள் கோரிக்கை. அது சாதாரணமாக சொல்கிற கோரிக்கை. இதுதான் எங்கள் போராட்டத்திற்கு முக்கிய காரணம் இல்லை. அப்படி சொல்கிற வேலை வாழ்வுரிமையை பறிக்கிறார்கள் என்பதற்கான அதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஒன்று. தஞ்சை மண்டலம் இதையோடு இணைத்து பார்க்க முடியாது. தஞ்சை மண்டலம் டெல்டா, காவிரி டெல்டா என்பது மக்களுக்கு உணவுக்கான இடமாக அதுதான் இருக்குது. அது வேளாண் மண்டலத்தில் எந்த விதமான வேளாண் அல்லாத தொழிலுக்கு பயன்படுத்தக்கூடாது என்பது எங்களுடைய பார்வை. அது இப்போது வளர்ச்சி என்று சொல்லிவிடலாம், நாளை மக்களுக்கான உணவுக்கு இல்லாமலே போய்விடும் என்ற அச்சம் எங்களுடன் இருக்கிறது. மத்திய அரசு இதை வளர்ச்சி என்று சொல்கிறது. தமிழக அரசு, தமிழக மக்கள் விரும்பாவிட்டால் நாங்கள் எந்த திட்டத்தையும் செயல்படுத்த மாட்டோம் அப்படின்னு முதலமைச்சரே வாக்குறுதி கொடுக்கிறார். சொல்லுவார்கள், வாக்குறுதியை கொடுத்தார், ஓப்பனாகவே அவர் வந்து சொல்றார். ஆனால் அதையும் மீறி போராட்டம் நடக்கிறது, தூண்டப்படுகிறது, போராட்டத்தை தூண்டி விடுகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இல்லை, கூடங்குளத்தில் அப்படித்தான் ஜெயலலிதா அவர்கள் சொன்னார்கள், உங்கள் சகோதரி நான் என்று தேர்தல் நேரத்தில் பேசினார். உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் அது நடக்காது என்று சொன்னார்கள். என்ன நடந்தது என்பதை நாம் பார்த்தோம். இப்போதும் ஹைட்ரோ கார்பனுக்கும் சொன்னார்கள், ஒவ்வொன்றுக்கும் சொல்லுகிறார்கள். ஆனால் எதை காப்பாற்றிருந்த அரசு இதுவரைக்கும் நாம் பார்க்க வேண்டும். அவர் சொல்லிவிட்ட வாயில் சொல்ல உறுதிமொழியை மக்கள் விரும்பாவிட்டால் என்று சொல்லுவார்கள். இந்தி பேசாத மக்கள் விரும்புகிற வரை ஆங்கிலம் தான் நீடிக்கும் என்றார்கள். இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். நாடாளுமன்றத்தில் போய் என்ன நடக்குது என்று புரிந்து கொள்ள முடியாதபடி இப்பொழுது பாராளுமன்ற குழு ஒரு முடிவு செய்திருக்கிறார்கள். இந்தி தெரிந்தவர்கள் இந்தியில் மட்டும் பேச வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இப்போ நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் நடக்கிற நிகழ்ச்சி எப்படி புரிந்து கொள்வார்கள்? உங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் வச்சிருக்காங்களே, வந்து உறுப்பினர்கள் வந்து நீங்க தமிழ்ல பேசணும்னு நினைச்சீங்கன்னா எழுதி கொடுத்து தமிழ்ல பேசலாமே. அவர் இந்தியில் பேசுகிறார், இந்தியில பேசுறது டிரான்ஸ்லேஷன் வருமே உங்களுக்கு. ஒரு டிரான்ஸ்லேஷன் நம்ம பார்த்துருக்கோம் எப்படி இருக்குன்னு. நீங்க நேரடியாக இந்த கருவி கூகுளில் போய் டிரான்ஸ்லேட்டர் போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும், என்ன பொருளை கொடுக்கும் என்று தெரியும். இப்போ நீங்கள் வந்து தமிழ் இலக்கியத்தோட ஒரு இலக்கியத்தில் இல்லை, பொருளை புரிகிற மாதிரி டிரான்ஸ்லேஷனாக இருக்காது. ஓரளவுக்கு யூகித்து கொள்ளுகிற மொழிபெயர்ப்பு இருக்கும். இப்போ தொடர்ந்து மொழி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் வந்து தேசிய மொழியாக இந்திய வந்து தேச மொழியாக கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்தே மாதரம் பாடணும்னு ஒரு நீதிமன்றத்தில் வந்து உத்தரவு விட்டுருக்கார். பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் அரசு அலுவலகங்களையும் பாடணும். பாட முடியலைன்னா அதுக்கான காரணத்தையும் சொல்லணும், அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்தே மாதரம் வந்து ஒரு நாட்டுப்பற்றை ஊற்றிய பாடல், நாட்டு உணர்வை தூண்டிய பாடல். அதை பாடுறதுல என்ன சிக்கல், அதுக்கு ஏன் எதிர்ப்பு? வந்தே மாதரம் பாடுறது பொருள் முதல்ல தமிழ்நாட்டில் யாரையாவது சொல்லுங்கள். நீதிபதியே சொன்னாலும் மகிழ்ச்சி எங்களுக்கு. அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணி தமிழில் கொடுத்துடலான்ட்டாரு அவர். அப்புறம் அப்போ ஏன் அதை புரிந்து கொள்ள வேணாம், தமிழ்நாட்டு பாடல் ஒன்றை சொல்லுங்களேன் என்று சொல்லுகிறோம். அப்படி வேணா ஊட்டணும்னா அது என்ன வந்தே மாதரம் என்பதை ஏன் பாடியாக வேண்டும்? அந்த பாடல் எழுதப்பட்ட சூழல் அதையோடு சேர்த்து பார்க்கணும். மொழிபெயர்க்கும் பாட்டை மட்டும் ஏன் மொழிபெயர்க்கிறார்கள்? ஆனந்த மடத்தையே மொழிபெயர்த்து, அந்த நாவலையே மொழிபெயர்த்து கொடுக்கட்டும் தமிழ் மக்களிடம். அது அங்கிருந்த புரட்சியில் அங்கே இருக்கிற இந்து இளைஞர்களை ஒன்று திரட்டி கொண்டு
இஸ்லாமியர்களை அங்கிருந்து விரட்ட வேண்டும் என்ற போர் ஒன்று நடக்கிறது. அதற்கு ஒரு சாமியார் வந்து சத்யானந்தா ஆள் சேர்க்கிறார். அதோடு சேர்ந்தவர் அதோடு அதற்கான உணர்ச்சியோடு போராடுகிறார்கள். இந்த இஸ்லாமிய பன்றிகளை நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்பதும் தாடிக்காரர்களை மொட்டையர்கள் என்று பேசுகிறார்கள். அந்த வசனமெல்லாம் வருது. அதில் அப்போது அந்த தெய்வத்தை போய் வணங்கி பாடுகிற பாடல் அது. அப்போ அதோடு பொருத்தி பாருங்கள், எந்த சூழல் பாடப்பட்ட பாடலை கொண்டு வந்து வைத்து அந்த சூழலை தான் இப்போ சொல்றாங்க. என்னென்ன இந்தியாவிலிருந்து வங்கம் தனியாக பிரிக்கப்பட்ட பொழுது வங்க நாடு சிதறுண்டு போகாமல் இருப்பதற்காக இந்து முஸ்லிம்கள் ஒற்றுமைக்காக ஒன்றிணைந்து கைகோர்த்து பாடிய பாடல். அதை ஏன் நீங்கள் வந்து எதிர்க்கிறீர்கள்? அது தேச உணர்வை, தேச ஒற்றுமையை வந்து தூண்டிய பாடல். மகாத்மா காந்தி அப்படித்தான் சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க. மகாத்மா காந்தி சொன்னதா பலதை சொல்லுவார்கள். இந்துஸ்தானின்னு சொன்னார், இந்தியும்பா. மகாத்மா காந்தி சொன்னதையெல்லாம் இவர்கள் சொல்லுவதில்லை. அது இருக்கட்டும். இந்த பாடல் எழுதப்பட்டது 1800களின் இறுதியில். வங்க பிரிவினை 1906 வந்தது. இஸ்லாமியர்களை பிரித்து அப்படி இருக்குமே. ஆனால் இஸ்லாமிய உறுப்பினர்கள் ஏன் அதை எதிர்த்தார்கள்? முஸ்லீம் லீக் மாநாட்டில் ஏன் எதிர் தீர்மானம் போட்டார்கள்? இங்கே தமிழ்நாட்டு சட்டமன்றத்திலே கூட ராஜாஜி பாடலாம் என்று சொன்னார்கள், பாட வைத்தார் 37. இஸ்லாமிய உறுப்பினர்கள் அமர்ந்து கொண்டிருந்தார்கள் என்று அப்போதே செய்தி வந்தது. ஏன்னா அவங்க அந்த பாடல் எங்களுக்கு எதிரான பாடல். வங்காளத்தில் இருந்த எம்என் ராய் போன்ற அறிஞர்கள், அது வங்காள மொழி பாடல், அது என்ன மொழி பாடல் என்று தெரியாமல் கூட வந்தது தானே நீதிமன்றத்துக்கு போச்சு. இந்த தேசப்பற்றை ஊட்டுகிற பாடல் என்ன மொழியில் எழுதப்பட்டிருக்குது என்பது அந்த தேர்வை நடத்தி அதற்கான கீ ஆன்சரை கொடுத்தவர்களுக்கே தெரியவில்லை. நேஷனல் சாங் அப்படின்னு கூட அது சொல்றாங்க. எப்போது சட்டபூர்வமாக ஏற்கப்பட்டது என்பதையும் சொல்லியாக வேண்டும். ஏதோ ராஜேந்திர பிரசாத் பேசுகிற போது சொன்னார் என்று சொல்வதில்லாமல் எழுத்து வடிவில் எங்காவது பதியப்பட்டிருக்கிறதா இது தேசிய பாடல் என்று? அதிலும் குறிப்பாக வங்க மாநிலத்தை சார்ந்த, வங்காளத்தை சார்ந்த சுபாஷ் சந்திர போஸ் அதை வேண்டாம் என்று சொல்லுகிறார், எம்என் ராய் வேண்டாம் என்று சொல்லுகிறார். இவங்க வேறு மொழி தெரியாதவர்களுக்கு எப்படி அதன் மேல் ஆசை வந்தது என்பது நமக்கு தெரியவில்லை. அவர்களே தங்கள் அந்த வேண்டாம் என்று சொல்லும்போது இவர்களே அதை பாடுகிறார் என்று தான் நம்ம கேட்கிறோம். வெல்லும் சொல் தொடர்கிறது. ரஜினியை வரவேற்கக்கூடிய பாஜக, கமலஹாசன் அரசியலுக்கு வந்து அவர் கட்சி ஆரம்பித்தார், அது மற்றும் ஒரு திராவிட கழகமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கமலஹாசன் அவ்வளோ பெரிய பெரியாரிஸ்டா? உண்மையாலுமே கமல் அப்படி ஒரு கட்சியை ஆரம்பித்தால் அது திராவிடர் கழகம் போல இருக்கும் என்று நினைக்கிறீர்களா? நிச்சயமாக நான் நம்பவில்லை. அவர் வந்து ஒருவேளை கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள்லாம் திராவிடர் கழகம் ஆகிவிட முடியாது. திராவிடர் கழகத்து கடவுள் இல்லை என்பது மட்டும் கொள்கை இல்லை. அது ஏராளமான அதற்கான சமூக கொள்கைகளை வகுத்து கொண்டிருக்கிற அமைப்பது. பெரியார் அப்படிப்பட்ட கொள்கையை வகுத்து கொடுத்திருக்கிறார். ஆனால் இவர்கள் சொல்லுகிற கடவுள் மறுப்பு மட்டும்தான் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லது ஒருவேளை வடக்கு தீர்களை பார்த்து அந்த இந்து வெறி அமைப்புகளை பார்த்து கேள்வி வைப்பதாலே அவர்கள் பெரியாரிஸ்டாக பார்க்கலான்னு தெரியாது. தமிழ்நாட்டில் எல்லோருடைய மனநிலையும் அதுதான் என்பதை அவர் புரிந்து கொண்டால் சொல்ல மாட்டார்கள். ரஜினிகாந்த் வருகிறார், மிக மெதுவாக வருகிறார். 25 ஆண்டுகளாக இன்னும் வந்து அரசியலுக்கு வந்து சேர முடியாத தூரத்தில் இருக்கார் என்று நான் கருதுகிறேன். இது வந்து கட்சியை தொடங்குவது யார் வேணாலும் தொடங்கலாம். நான் ரஜினிகாந்த் தான் சொன்னோம், நடிகராக இருப்பு மட்டும் தகுதியாக இருந்து விடக்கூடாது. அதோடு சமூக அக்கறை பற்றியும் புரிந்து கொண்டு மக்கள் வாக்களித்தால் வரட்டும், அதில் நமக்கு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி கமலஹாசன் வந்தாலும் வரட்டும், அது திராவிடர் கழகம் ஆக இருக்கும் என்று சொல்வதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி இருக்காது என்று நாங்கள் நம்புகிறோம். ஏன் முழுமையாக இருக்காது என்று நம்புகிறோம். அவரை வந்து பாஜக மிக கடுமையாக விமர்சி இந்து விரோதி அப்படின்னு எச் ராஜா வந்து ஓப்பனாகவே அவரை வந்து விமர்சிச்சிருக்கார். சரி, அவர் வந்து திராவிட மதத்தான் இருக்கும், அவங்களுக்கு வந்து ஒன்றும் பெருசாக வந்து செல்வாக்கு இருக்காது, அவங்கள ஒன்றும் மக்கள்லாம் ஒன்றும் பெருசாக ஏற்றுக்க மாட்டாங்க, அது ஒரு திராவிட கட்சி மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா அப்போ உங்களுக்கு செல்வாக்கு இல்லைன்னு அர்த்தமா? அந்த துணியில் தான் எச் ராஜா சொல்கிறாரா? செல்வாக்கு என்பது எதை வைத்து சொல்லுகின்றது? கொள்கை செல்வாக்கு தான் வந்து பெரியாருடைய கொள்கையில் எல்லா மக்கத்திலையும் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய வாதமே. இவர்களை போன்ற இந்துத்துவாதிகள் ஒருவேளை மாட்டை நீங்கள் வெளி மாநிலத்தில் போய் மாட்டை வணங்குகிற முறையும் அதை போய் எந்தெந்த பகுதியெல்லாம் எடுத்து கும்பிடுகிறார் என்பதை பார்த்தால் தெரியும். அடுத்த மாநிலத்திற்கு போங்கள், அதாவது தென்னிந்தியாவை விட்டு வட இந்தியாவில் போய் பாருங்கள், அப்படி இங்கு நடக்கிறதா என்பதை பாருங்கள். அது இங்கு இல்லை. அது வந்து அதனால் கொள்கையில் எண்ணிக்கை குறைவாக உள்ளவர்கள் இருக்கார் என்பதில்லை, எங்களுடைய கொள்கை தான் மக்கள் மத்தியில் பரவி இருக்கிறது. இவர்களுக்கு அது புரியாமல் தான் பேச. இல்லைன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரிய வரவேற்பை கொடுத்து அழைத்து வந்திருப்பார் எல்லோரும். மக்கள் வந்தபோது அவங்க பேசுகிற இது மாதிரி ஊழல் ஒழிப்போம் அதை ஒழிப்போம் என்று பேசுவதிலே மயங்கி போயிருப்பார்கள். ஆனால் அதோடு கூட அவர்களுடைய செயல்பாட்டையும் சேர்த்து தான் பார்க்கிறார்கள். அப்படி பார்க்குறப்போ வந்து கமலஹாசன் வருவது என்பது
எண்ணிக்கையில் சிலரை கொண்டிருந்தால் கூட ஏன் இவர்கள் அஞ்சுகிற எண்ணிக்கையாக இருக்கிறது என்று என்ன இவர் பார்க்கிறார்கள்? இவர் ரஜினிகாந்த் வந்ததை எதிர்க்காதவர்கள், கமலஹாசன் எங்களால் முழுமையாக இல்லை என்று கருதப்படுகிற கமலஹாசன். ரஜினிகாந்த் எந்த மதத்தையும் புண்படுத்தவில்லை. ரஜினிகாந்த் எல்லா மதத்தையும் அரவணைத்துத்தான் போகிறார். ஆனால் குறிப்பிட்டு இந்து மதத்தை கமலஹாசன் திட்டுகிறார், கமலஹாசன் விமர்சிக்கிறார். அதனால் தான் நாங்கள் எதிர்க்கிறோம்னு நேரடியாகவே சொல்றாங்க. அவங்க ஒன்றும் கமலஹாசனை எதிர்ப்பதற்கு காரணம் இல்லாமல் அவர்கள் எதிர்க்கவில்லை, நேரடியாகவே அந்த குற்றச்சாட்டை சொல்கிறார். எந்தெந்த இடத்தில் இந்து மதத்தை அவர் விமர்சித்தார் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஜாதியை எதிர்த்தாலே இந்து மதத்தை எதிர்ப்பாக கருதி கொள்வார் எனக்கு தெரியவில்லை எங்களுக்கு. ஏன் அவருடைய படத்துக்கு எதிராக இஸ்லாமிய அமைப்புகள்லாம் போராடினார்கள்? அப்படிப்பட்ட கமலஹாசன் படத்துக்கு எதிராக ஏன் போராடினார்கள்? இந்துக்கு எதிரியாக இருப்பவர்களை வரவேற்றிருக்க வேண்டும். அவர்கள் ஏன் வரவேற்கவில்லை? ஏன் எதிர்த்தார்கள்? அப்போ அதில் வேறு ஏதோ இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி சும்மா எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசுவது சரியல்ல. பிஜேபி யாராவது விமர்சித்து விட்டாலே அவர்கள் பெரியார் இயக்கம் என்று ஒரு முடிவு செய்வார் என்று கருதுகிறேன் நான். அது உண்மையல்ல, அது சரியல்ல என்று. ஒருவேளை ராஜா சொல்லும்போது போலவே வைத்து கொண்டாலும் நீங்கள் அதற்கு கொள்கை ரீதியாக நாங்கள் பலமாகத்தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. கொள்கை ரீதியாக பலமாக இருக்கிறீர்கள் என்றால் தமிழ்நாட்டில் ஆணவ கொலை அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. உங்களுடைய பிரச்சாரம் அரை நூற்றாண்டை தாண்டிய பிறகும் ஆன்மீகத்தை நோக்கி போறவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகத்தான் இருக்கிறது. ஏன் இந்த பிரச்சனை? உங்களுடைய பிரச்சாரம் என்பது வெற்றி பெறவில்லை என்கிறது அர்த்தமா? ஆன்மீகத்தை நோக்கி போகணும் அதிகமாக இருப்பான்னு தெரியவில்லை. அப்படி தெரியல. பக்தர்கள் எண்ணிக்கையை விட பக்தியின் அளவு எப்படி இருக்கிறது என்று தான் பார்க்க வேண்டும். அவருடைய குவாலிட்டி எப்படி இருக்குது என்று பாருங்கள். பக்தர்கள் எண்ணிக்கையை வைத்து பார்க்க முடியாது. நோயாளிகள் அதிகம் இருப்பதாலே இங்கே மருத்துவமனைகள் இயங்கவில்லை என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. மருத்துவமனையில் இயங்கிக் கொண்டு தான் இருக்கின்றன. நோயாளிகள் அதுக்கான தீர்வு தருகிறார் என்பது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்று, ஆணவ கொலைகளை பற்றி சொன்னீர்கள். ஜாதி மோதல்களை பற்றி சொல்லுவார்கள். ஜாதி மோதல் நடப்பதில்லை, தாக்குதல் தான் நடக்கிறது. எப்போது நடக்கிறது என்றால், ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்கள் உரிமைக்காக குரல் எழுப்புகிற போது அவர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள். இப்போ குரல் எழுப்ப தொடங்கி விட்டார்கள் என்று பொருள். ஆணவ கொலைகள் எப்போது நடக்கிறது என்றால், ஒரு தாழ்த்தப்பட்டவர் துணிந்து ஒரு உயர்ஜாதி பெண்ணை திருமணம் செய்கிற போது நடக்கிறது. உயர்ஜாதி என்று சொல்லப்படுகிற பெண்ணை பண்ணுற போது நடக்கிறது. அப்போ இல்லை, நான் திருமணம் செய்து நடப்பது நடக்கட்டும் என்ற துணிச்சல் அவரிடம் வந்திருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். தாக்குதலை நியாயப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. இது அடக்குவதற்காக தன்னுடைய கடைசி ஆயத்தை பயன்படுத்துவதாகத்தான் பார்க்கிறேன். கொலை என்பதன் மூலம் தடுத்து விட முடியும் என்று ஆதிக்க ஜாதிகள் எண்ண தொடங்கியிருப்பது என்பதே இவர்கள் எழுந்திருக்கிறார்கள், எழுந்து நின்று உரிமை கேட்டு தொடங்கிவிட்டார்கள் என்று தான் பொருள். எங்கேயாவது ஜாதிய மோதல் என்று இவர்கள் மொழியில் சொன்ன பத்திரிகையெல்லாம் போடுவார்கள். இல்லை, இப்போ ரெண்டு விஷயம் சொன்னீங்க. பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு, பக்தியினுடைய குவாலிட்டி எப்படி இருக்கு, தரம் எப்படி இருக்குன்னு ஒன்று சொன்னீங்க. அதே மாதிரி ஆதிக்க ஜாதின்னு சொன்னீங்க. இது என்ன உங்கள் திருப்திக்காக நீங்கள் சொல்லிக்கிறீங்களா, இல்லை இது இல்லை நாங்கள் வெற்றியில் பெற்று தான் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய மன திருப்திக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகளா? இல்லை, மக்கள் நீங்கள் சொல்கிறீங்க, அது மக்கள் எண்ணிக்கை, மக்கள் தொகை கூடி வருகிற போது பக்தர்கள் கூடுவது அதே அளவு கூடிக்கிட்டு தான் இருப்பாங்க. 100க்கு 50 பேர் பக்தர்களாக கோவிலுக்கு செல்பவர்களாக இருக்கிறார்கள் என்றால் 2 கோடி பேர் 1 கோடி பேர். மக்கள் தொகை எண்ணிக்கைக்கு ஈடாக கோயில்களின் எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்கு. நீங்கள் மக்கள் தொகை அதிகரிச்ச அளவுக்கு பல கோயில்கள் இப்போ வந்திருக்கு. ஆமாம், புதுசாக கோயில் வந்திருக்கிறது என்பது அதில் உள்ளது தான் நான் சொல்கிறேன். அது இவர்கள் சொல்லுகிற ஆகமப்படி கட்டப்பட்டு இருக்கிறதா அப்படின்னு அது பாருங்கள். ஆகமப்படி நடக்கிறதா என்று பாருங்கள். அதெல்லாம் கவலை இல்லை. இது ஒரு அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை ஆளுக்கு ஒரு கடை வைப்பதை போல கோயில்கள் கட்டப்படுகின்றன. கோயிலை நோக்கி போவதை விட சாமியார்களை நோக்கி போவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். கோயிலை நோக்கி போகிறவங்களும் அதிகம்னு சொல்ல முடியாது. இப்போ இருக்க புது சாமியார்கள் 1000 குற்றச்சாட்டுகள் வந்த பின்னாலும் நித்யாவிடம் போனவர் இருக்கிறார்கள். இந்த பிரதமரே வருகிறார், அவர் மேலே ஏராளமான குற்றச்சாட்டு இருந்தாலும் வருகிறார் என்கிற போது மக்கள் போற இடத்துக்கு இவர்கள் போக தொடங்கியிருக்காங்க. சாமியார்கள் ஏன் நல்ல யோசனைகளை நல்ல அறிவுரைகளை சொல்லக்கூடாதுன்னு ஏதாவது? அதுதான், அவர்கள் கடவுள் நம்பிக்கை ஊட்டுவதை விட மக்கள் உளவியலை புரிந்து கொண்டு, இப்பொழுது உலகமயம் இந்த சிக்கலில் இருக்கிற மக்களிடம் உளவியல் சிக்கல் இருப்பதை அதற்கான தீர்வாக ஒரு இதமான சொற்களை சொல்லுகளுடன் போகிறார்கள். அவள் கடவுளை வைத்து சாமியாராக இல்லை, அவருடைய உளவியலை தெரிந்து கொண்டு அதற்கு இதமான சொற்களை சொல்லுபவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் காவி உடை போட்டு இருக்கலாம்,
அல்லது கடவுள் இதை நம்பிக்கையாளராக ஏன் நம்மளால காட்டிக் தடுக்க கொள்ளலாம். முடியல? பெரியாருக்கு அப்புறம் மக்கள்கிட்ட ஒரு பிரச்சனையை கொண்டு போறப்போ பெரியார் வந்து ஒரு ஆக்ரோஷமாக இருந்தார். நீங்கள் அவருடைய வழி அவரை பின்பற்றி வரக்கூடிய நீங்கள் எல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமான போராட்டத்தை முன்னிறுத்தல. அப்புறம் திடீர்னு விழித்து கொண்டீர்கள், ஆனால் வந்து பன்றிக்கு பூணூல் போடுறது அந்த மாதிரி வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்களே. உங்களுடைய ஆக்ரோஷம் குறைந்தது தான் இதுக்கெல்லாம் காரணமா? ஏன் உங்களுடைய ஆக்ரோஷம் குறைஞ்சது? ஆக்ரோஷமாக போராட வேண்டும் இல்லை, அறிவியல் ரீதியாக மக்களிடம் செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் முக்கியமே தவிர, அறிவியலை அதிகம் உணரத் தொடங்கிவிட்டாலே கடவுள் போய்விடுவார். ஆனால் பிடிவாதமாக தங்கள் சுயநலத்திற்காக வைத்திருப்போல் சீக்கிரம் போக மாட்டான். நான் ஒரு எடுத்துக்காட்டு நேற்று கூட பேசுகிற போது சொன்னோம். கிறிஸ்தவ மதத்திலும் கடவுள் நம்பிக்கை இருந்தது. அவர்களுடைய வேதத்துக்கு எதிராக, பைபிளுக்கு எதிராக இருந்தெல்லாம் எதிர்த்தார்கள். உலகம் உருண்டை என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை, உலகம் சுழல்கிறது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, பெருவெடிப்பு கொள்கை, பரிணாம கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் காலப்போக்கில் கோபர்னிக்கஸ் கொள்கை மீதான கண்டனத்தை திரும்ப பெறுகிறோம் என்று போப்பாண்டர் அறிவித்தார். இப்போ 92 கலிலியோ மீது நாங்கள் விதித்ததற்காக வருந்துகிறோம் என்று வருத்தத்தை தெரிவித்தார். உலகம் உருண்டைங்கிறதை ஏற்றுக்கொண்டார்கள். பெருவெடிப்பு கொள்கையை ஏற்றுக்கொண்டதாக இப்போது சில ஆண்டுகளுக்கு 2014 அறிவித்தார்கள். பரிணாம கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்று சொன்னார்கள். அறிவியல் பக்கம் மதங்களும் மெல்ல வந்து கொண்டிருக்கிறது, புரிந்து கொண்டு. இந்து மதத்தில் எங்காவது சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படி என்று மட்டும் கேட்கிறேன். அறிவியலால் மாநாட்டில் போய் நாங்கள் அப்பயே உருமாற்று சிகிச்சை செய்தோம், பிள்ளையாருக்கு யானை தலையை வைத்தோம் என்று பிரதமர் பேசுகிறார். நம்ம மதம் அப்படி இருக்கிறது. இவருடைய தலையில் பிறந்தான், நெற்றியில் பிறந்தான், தோளில் பிறந்தான் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே. இல்லை, அறிவியல் படி பார்த்தோம், நாங்கள்லாம் மருத்துவம் படித்து விட்டோம், இது தவறென்று தெரிகிறது என்று எப்போதாவது ஒரு இந்து மத தலைவர் சொல்லியிருப்பாரா? பகுத்தறிவு சிந்தனைகளை ஊட்டக்கூடியவர்கள் அவரை தாண்டி ஏன் செல்ல முடியவில்லை என்பதுதான் கேள்வி. இல்லை, போய்கொண்டிருக்கார்கள் என்பதுதான். அதான் நான் சொன்னேன், பக்தியின் அளவு குறைந்திருக்கிறது என்று சொன்னது அதுதான் பொருள். நீங்கள் ஏற்கனவே போனவர், நின்று கீழே விழுந்து வணங்கியவர், வண்டியில் போன போது கூட கையாட்டி கொண்டு போவதும், செருப்பை விடுவதாக நடித்து கொண்டு கடவுளை கும்பிட்டு விட்டு போவதும் இப்போ பார்க்கிறோம். மாற்றங்கள் எப்போதாவது அந்த கடவுளை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்பதற்காக சொல்லுகிறேன். ஏற்கனவே போனவர் நிறுத்தி சட்டையெல்லாம் கழட்டிட்டு கீழே விழுந்து வணங்கி கொண்டிருந்தவர்கள் இப்போது வண்டியில் போனவன கையாட்டி கொண்டு போவது பிரச்சாரம் வணங்கும் முறையில் ஒரு மாற்றத்தை அவர்களுடைய அச்சத்தை போக்கி இருக்குது என்று சொல்லுவோம். ஒன்று சொல்லி தொலைவோம், அப்ப இருந்து பழக்கி விட்டோம் என்பதாக செய்கிறார்களே தவிர அதன் மீது நம்பிக்கையோடு செய்வதாக இல்லை. நம்பிக்கை குறைந்திருக்கிறது என்று தான் நாங்கள் சொல்லுகிறோம். இல்லைனா உண்மையான கடவுள் நம்பிக்கை இருக்குமே ஆனால் உரிய பூஜை முறைகளை பூஜை விதியின்படி உள்ளே போய் கொடுத்து அர்ச்சனை செய்தால்தான் நமக்கு நன்மை கிடைக்கும் என்றெல்லாம் போய் இருந்தால் பண்ணிட்டு போகட்டும் என்பதை போல செய்து கொண்டு போகிறார்கள். அது என்ன என்று நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தால் புரியும் என்று சொல்லுகிறேன். அவ்வளோதான் சொல்கிறேன். சபரிமலை, மேல்மருவத்தூர் இதெல்லாம் வந்து கூட்டம் இன்னைக்கு வந்து நீங்கள் சொல்லலாம், நீங்கள் வந்து பக்தி அளவு மாறி இருக்கு அப்படின்னால நீங்கள் சொன்னாலும், ஆனால் அதில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்ததாகவே தெரியல. சபரிமலையில் பாருங்கள், பழனி உண்டியல் வசூல் எவ்வளவு, சபரிமலை உண்டியல் வசூல் எவ்வளவு, திருப்பதி உண்டியல் வசூல் வாரம் வந்து உண்டியல் வசூல் வெளியிட்டு இருக்காங்க. கோடிக்கணக்கான, யோசிக்கவே முடியாத அளவுக்கு அங்கே வந்து பணம் வந்து போட்டிருக்கார்கள். நம்ம பணம் எண்ணுகிற மிஷின்லாம் இருக்குது. அது கூட பணத்தை போட்டால் கள்ள நோட்டுகளை தூக்கி எறிந்து விடுகிறது. எப்போதாவது கள்ள பணங்களை அந்த கடவுள்லாம் தூக்கி எறியல. அப்போ கள்ளப்பணம் அதிகமாக இருப்போம், தப்பித்து கொள்ளலாம் என்பதை கடவுளை கூட்டாளியாக சேர்க்க முயற்சிக்கிறார்கள். அப்போ திருடர்கள் அதிகமாக வளர்ந்து விட்டார்கள், அப்படிப்பட்ட ஏமாற்றுக்காரர்கள் வளர்ந்து விட்டார்கள். தங்களுக்கு கடவுள் துணை செய்யும் என்றும் இவர்கள் நம்புகிறார்கள் என்பது வேணால் அடிப்படையான குற்றச்சாட்டுகள். பணம் போடுறவங்க, காணிக்கை செலுத்துவர்கள் எல்லாமே வந்து திருடர்கள் நான் சொல்லல. கட்டுக்கட்டாக போடுகிற போது எப்படி இருக்கும்? இப்போ எல்லாமே பேங்க் டிரான்சாக்ஷன் தான் நடக்கணும்னு டிஜிட்டல் வந்துவிட்ட காலத்தில் நீங்கள் 1 கோடி ரூபாயை போட்டால் எப்படி என்று நீங்கள் நினைத்து பார்க்க, எந்த பணமாக இருக்கும்? ஏன் வங்கியில் மாற்ற சொல்லுங்களேன் அவங்கள. இல்லை, தேவஸ்தானமே கொண்டு போய் வங்கியில் தான் கொடுத்துட்றாங்க. தேவஸ்தானம் அவர்கள் இல்லை, போடுபவர்களை சொல்லுகிறேன். அது ஒரு பக்கம் நான் சொல்லுவதற்காக சொல்லுகிறேன். வெறும் கடவுள் நம்பிக்கை குறித்து பேசுவது மட்டுமே பெரியாரியம் இல்லை என்பது ஒன்று. ரெண்டாவது, அறிவியல் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்லுவது தான் கடவுளை மறுப்பதனுடைய ஒரு பார்வை. அறிவியல் பார்வை பலருக்கு வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம். பிரபாகரன் உயிரோடு இருக்கிறாரா, பிரபாகரன் உயிரோடு இல்லை, இருக்கிறார் என்று மாறுபட்ட கருத்துக்கள் தொடர்ந்து உலவிக்கொண்டேதான் இருக்கிறது. இந்த சூழலில் ஐரோப்பிய யூனியன் 29 நாடுகளை உள்ளடக்கிய ஐரோப்பிய ஒன்றியத்தில் விடுதலை புலிகள் இயக்கத்திற்கான தடை தீவிரவாத பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது.
இன்றைய ஒரு செய்தி, தடை நீக்கப்பட்டாலும் அவர்களினுடைய நிதி ஆதாரங்கள் முடக்கப்படும் என்று மற்றொரு செய்தியும் ஐரோப்பிய ஒன்றியம் அறிவித்துள்ளதாக செய்தி வந்துள்ளது. இதை எப்படி பார்க்கிறீங்க? இல்லை, அவர்கள் 2015 வரை விதிக்கப்பட்டிருந்த தடைக்கு எதிரான வழக்கு நடந்தது. அது போட்டது செல்லாது என்று சொல்லியிருக்கிறார்கள் என்பதுதான் அந்த வழக்கு. அதற்கு பின்னால் இன்னொரு தடை போடப்பட்டது, வழக்கு அது நிலுவையில் இருக்கிறது என்று தான் ஏற்கனவே கூட அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனால் அது முழுமையாக அப்போது போடப்பட்ட தடை தவறானது என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போது இந்த செய்தியை, நீங்கள் சொல்லுகிற செய்தியை நான் பார்க்கவில்லை என்றாலும் கூட, அவர்கள் பயங்கரவாதிகள் இல்லை என்பதை புரிந்து கொண்டிருக்கார், புரிய தொடங்கிவிட்டார்கள் என்று தான் பார்க்கிறேன். அவர்கள் மீது தடை வந்தது கூட இரட்டை கோபுரம் தாக்குதலுக்கு பின்னால் கொண்டு வருகிறார்கள். 2006 தான் புலிகள் மீது தடை வருகிறது. அந்த தடையே கூட செயற்கையாக கொண்டு வரப்பட்டது என்றுதான் என்னுடைய கருத்து. காரணம், 2002 போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் புலிகள் கையெழுத்து விட்டார்கள் அரசோடு. போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறையில் இருந்தபோது தான் தடையை கொண்டு வந்தார்கள். எப்போ தடையை எதற்காக அதற்கு முன்னால் போர் நடந்தபோது பயங்கரவாதம் இருந்தது என்று சொல்லியிருந்தால் கூட புரிந்து கொண்டிருக்க முடியும். 2002 ஒப்பந்தம் நடந்த பின்னால் 4 ஆண்டுகள் கழித்து தான் ஐரோப்பிய ஒன்றியம் அவர்கள் மீது தடையை அங்கே இருக்கிற நாடுகள்லாம் போட தொடங்கியிருக்கார் என்பதே அதற்கு பின்னால் இருக்கிற அவருடைய அரசியல் இருக்கிறது என்று தான் நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அது இலங்கை அரசு போய் அவரிடம் பேசி, ரணில் விக்ரமசிங்கே இருந்தபோது ஒப்பந்தத்தை பற்றியும் ஆதரவாக பேசிக்கொண்டு, இன்னொரு பக்கம் அவர்களை தடை செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு இணங்கி போன ஐரோப்பிய ஒன்றியம் தடையை கொண்டு வந்தது. இனி இலங்கையிலிருந்து வேறு இதைவிட நல்ல நன்மைகள் கிடைக்கும் என்றால் வேறு ஏதாவது யோசிப்பார்கள் அவர்களுக்கு. அவர்கள் தங்கள் நாட்டின் அரசியல் நலனும் பொருளியல் நலனும் முக்கியம் என்று கருதி தான் எல்லா நடவடிக்கையும் நடந்து கொண்டிருக்கிறதை தவிர நேரடியாக பயங்கரவாதிகளை பயங்கரவாதிகள் என்று சொல்வார்கள். ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய இந்த முடிவு என்ன தாக்கத்தை உருவாக்கும்? உலக நாடுகளில் எந்த தாக்கத்தை உருவாக்கும்? குறிப்பாக இந்தியாவில் புலிகளுக்கான தடை இன்னும் நீடிக்கொண்டு இருக்கிறது. மத்திய மாநில அரசுகள் அந்த தடையை நீக்குவதற்கான எந்த விதமான நடவடிக்கையும் எடுப்பதாக தெரியவில்லை. புலிகள் அமைப்பே இல்லை, போர் முடிந்து விட்டது, புலிகளே இல்லை என்று ஒரு புறம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு புறம் தடை நீடித்துக் கொண்டிருக்கிறது. இப்போது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய இந்த நடவடிக்கை இந்தியாவில் எந்த விதமான தாக்கத்தை உருவாக்கும்? இல்லை, ஒருவேளை போராடுகிறவர்கள் தடையை நீக்க வேண்டும் என்ற போராட்ட குரல் ஓங்கி ஒலிப்பதற்கு வழிவகுக்கும் என்று தான் சொல்ல முடியும். நான் எப்படி சொன்னேன், ஐரோப்பிய ஒன்றியத்தின் அவருடைய நாட்டின் நலன் பொருளியல் நலனை கருதுவதைப் போல இந்த நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் அப்படித்தானே கருதி கொண்டிருப்பார்கள். தங்களுக்கு நலனாக இருக்கும் என்றால் விலக்கிக் கொள்ளக்கூடும். ஆனால் அவர்கள் வார்த்தையின்படி பார்க்கிற போது 2009 புலிகளுடைய ஆயுத பலம் சிதைக்கப்பட்டு விட்டது, அவர்கள் இல்லை, இயக்கத்தை முற்றுமுழுதாக அழித்து விட்டார்கள் என்றாலே இலங்கை அரசும் தடையை நீடிக்க வேண்டிய தேவையில்லை, இந்திய அரசில் இங்கு இந்தியாவிலும் இருக்க வேண்டிய தேவையில்லை. ஆனாலும் நீடித்து கொண்டிருக்கார்கள் என்பது அதற்கு அவர்கள்தான் காரணம் சொல்லி விளக்க வேண்டும். அது தேவையற்றது என்பதுதான் எங்கள் கருத்து. ஆனால் அங்கு தடை இருந்தாலும் புலிக்கடி ஏந்தி செல்வதற்கோ, புலிகள் தலைவர் படத்தை வைப்பதற்கோ, புலிகளை ஆதரவு முழக்கம் எழுப்புவதற்கோ, தனியிடம் பேசுவதற்கோ தடையில்லை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். புலிகளுக்கான மெட்டீரியல் சப்போர்ட், அதாவது பொருள் நிதி திரட்டுவதோ, அவர்களுக்கான பொருளை வாங்குவதோ, போராட்டத்துக்கான பொருளை வாங்குவதோ தடை இருக்கிறதே தவிர பேசுவதற்கு கூட இந்தியாவை போல் அங்கு தடையில்லை. அங்கு பேசலாம், புலிக்கொடி ஏந்தி செல்லலாம், பிரபாகரன் படத்தை வைத்திருக்கலாம். அதுக்கு ஒரு மறு ஒருங்கிணைப்பு உருவாயிரும் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். தடையை நீடிப்பதற்கான காரணங்கள் பல்வேறு இதாக சொன்னாலும் மறு ஒருங்கிணைப்பு ஆயிடுவாங்க, புலிகள்லாம் திருப்பி அந்த அமைப்பு உருவாயிரும்னு சொல்றாங்களே, அது என்ன சாத்தியமா? இல்லை, சாத்தியம் இல்லை என்பது வேறு. அண்ணா கூட திராவிட நாடு கோரிக்கை கைவிட்ட போது ஒரு சொல்லை சொன்னார், எங்கள் கோரிக்கையை கைவிட்டு விட்டோம், காரணங்கள் அப்படியே இருக்குது என்று சொன்னார். அப்படியே தான் இருக்கு. அதை போலத்தான் ஏன் தனிநாடு கேட்க வேண்டிய தேவை வந்ததுனால தமிழர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள், தமிழர்கள் நலனை பற்றி அக்கறையற்றவர்களாக இலங்கை அரசு இருக்கிறது என்று கருத்து தானே கேட்டு தொடங்கியது. அந்த கருத்தை மாற்றுவதற்கான நடவடிக்கையில் அரசு ஈடுபட்டாலே இந்த அச்சம் வேண்டியதில்லை. மறு ஒருங்கிணைப்பு எதற்கு வந்தது? தமிழர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள், தமிழர்களுடைய கல்வி வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, அவருடைய நலத்திட்டங்கள் புறக்கணிக்கப்படுகின்ற என்பதிலிருந்து தானே அந்த போராட்டம் தொடங்குகிறது. இவர்கள் மீது சிறுபான்மை என்ற அடக்குமுறைகள் தானே அது தீர்மானிக்கிறது. இனி அடக்குமுறை செய்ய மாட்டோம், உங்களுக்கான நலத்திட்டங்களை நாங்கள் செய்கிறோம், உங்கள் கல்வி வாய்ப்பு. அரசு கூட போய் வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த நிறைய வீடுகள் இடம்பெயர்ந்தவர்களை மறு குடியமர்வு செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மற்ற இந்திய அரசும் நிறைய உதவிகளை செய்து கொண்டு தானே இருக்கிறார்கள். உதவி செய்கிறார்கள், தமிழர்களுக்கு போய் சேர்ந்ததா என்று உறுதிப்படுத்தினார்கள் என்பதுதான் வேணும்.
வீடுகள் கட்டப்பட்டு இருக்கின்றன. அந்த வீட்டில் யார் குடியிருக்கார்கள் என்பது வேண்டும். இப்போது 2009 வரை சில பகுதிகளை பாதுகாப்பு காரணம் சொல்லி அதை கைப்பற்றி இலங்கை அரசு வைத்திருந்தது. இராணுவ நலனுக்காக இது எங்களுடைய பாதுகாப்பு காரணத்தால் இந்த இடம் நாங்கள் கைப்பற்றி வைத்து எங்களுக்கு பாதுகாப்பானது என்றெல்லாம் சொன்னார்கள். எவ்வளவு நிலத்தை திருப்பி கொடுத்து விட்டார்கள் என்பது வேணும். கைப்பற்றப்பட்ட இடங்கள் திருப்பி கொடுக்கப்பட்டு விட்டோம்னா, கைப்பற்ற கட்டடங்கள் திருப்பி கொடுக்கப்பட்டு விட்டதா, மக்கள் போய் அவர்கள் ஊரில் அமர்ந்து விட்டார்களா, இந்திய அரசு கட்டி கொடுத்த வீடுகள் அவர்கள் தான் குடியிருக்காங்க என்று எப்போதாவது இந்திய அரசு பார்த்து சொல்லியிருக்காங்க? அப்படி இல்லை அப்படிங்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? நீங்க ஏன் சந்தேகப்படுகிறீர்கள்? நாங்கள் எது செஞ்சாலும் நீங்க சந்தேகப்படுறீங்க. மக்கள் இப்போது போராடி கொண்டிருக்கிறார்கள். கோப்பில் இப்போ காணாமல் போனோரை எங்களுக்கு வேண்டும். அப்போ போர் நடந்து முடிந்தது, நாங்கள் ஒப்படைத்தோம் பல பேரை உங்களிடம், கைது செய்து போனீர்கள், எங்கே அவர்கள் என்று கேட்கிறார்கள். இருக்கிறார்கள், இல்லை என்று சொல்லிவிட்டால் போராட்டம் முடிந்து விடப் போகிறது. ஆனால் தொடர்ந்து அந்த கேப்லா போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவு நாளாக நடக்குது? 100 ஆண்டுகளாக 100 நாட்களாக நடக்கிறது. ஆனால் அதுக்கான பதில் இல்லை என்றால் என்ன பொருள்? ஏன் அதை மக்கள் நிலத்தை திருப்பி தர வேண்டும் என்று கேட்டு போராடுகிறார்கள். திருப்பி கொடுத்ததை பற்றி அவர்கள் அறிக்கை வெளியிடலாமே. இத்தனை 30,000 ஏக்கர் நாங்கள் கைப்பற்றி வைத்திருந்தோம், இதோ கொடுத்து விட்டோம் என்று சொல்லலாம். இவர்கள் 200 ஏக்கர் திருப்பி கொடுத்து விட்டது என்பதை நிலங்கள் திருப்பி கொடுக்கப்பட்டன என்று மட்டும் மொட்டையாக அறிவிக்கப்படுகிறதே தவிர, எவ்வளவு நிலம் கைப்பற்றியிருந்தோம் எவ்வளவு கொடுத்தோம் அவர்களே வெளிப்படுத்தி விட்டால் முடிந்து விட்டது, அவ்வளோதான். இதுக்கே இப்போ நீங்கள் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை நடத்திட்டு இருந்தீங்க, தொடர்ந்து ஈழ விடுதலை ஈழ பிரச்சனைகளுக்காக நிறையா பேசிகிட்டு இருந்தீங்க. இப்போ ஏன் அது சுருங்கிருச்சு? இப்போ உங்களுக்கே அதில் உடன்பாடு இல்லையா? இல்லை உங்களுக்கான அதுக்கு என்ன சக்தி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை நம்ம சொல்லுவது ஒன்றும் செயல்பாட்டுக்கு வரலன்னு நினைக்கிறீங்களா? ஏன் அந்த போராட்டம் சிதைந்து போனது பின்வாங்கிமானதே இருக்கே, ஒரு குரலே இல்லையே, ஈழத்தமிழர்களுக்கான ஒரு குரலே இங்கே ஏன் இல்லை இருக்குது என்பது இப்போது அப்போ நடந்த ஆயுத போராட்டம் இப்போ அரசியல் களத்தில் சர்வதேச அளவிலான மனித உரிமை ஆணையம் என்ற அளவில் போய்கொண்டிருக்கிறது. அந்த மனித உரிமை ஆணைய கூட்டம் நடக்கிற போது அதை நினைவூட்டுவதற்கு நம்முடைய அரசுகள் அதை ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த போராட்டங்கள் மட்டும்தான் நடக்கிறது. ஏன்னா இப்போ அரசியல் முன்னகர்வு தான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆயுத போராட்டம்லாம் பல பேர் நடக்கலை. ஆனாலும் காணாமல் போனோரை பற்றிய நாளில் நாங்களும் கூடி அதற்கான முழக்கங்களை வைக்கிறோம். காணாமல் போனோரை பற்றி நீ அரசு, மத்திய அரசு இல்லை, நீங்கள் ஐநாவை வலியுறுத்துங்கள். காணாமல் போனோருக்கான பிரிவு ஐநாவில் இருக்கிறது, அவங்க போய் அதை பார்த்து அவர்களுக்கான முடிவுகளை சொல்லட்டும் என்று தான் கேட்கிறோம். நீங்கள் உங்கள் நட்பு நாடான இலங்கையில் சொல்லுங்கள்னு இந்திய அரசு கோரிக்கை வைக்கிறோம், அதை வைத்து கொண்டு இருக்கிறோம். குறைந்திருக்கலாம். தமிழ்நாட்டு சிக்கலுக்கு முகம் கொடுக்க வேண்டி இருக்கிறது, ஈழ சிக்கல் மட்டுமே நமக்கு இல்லை. அதுவும் இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வந்த பின்னால் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் போராட வேண்டிய தேவையை கொண்டு அவர்கள் விட்டு இருக்கிறார்கள், ஒவ்வொன்றிலையும் கொண்டு விட்டு கொண்டிருக்கிறார்கள். கோவையில் உங்களுடைய இயக்கத்தைச் சேர்ந்த ஃபாரூக் என்பவர் கொலை செய்யப்பட்டார். இஸ்லாமிய தோழர், உங்களுடைய இயக்கத்தில் அவர் இருந்தவர். இஸ்லாமியர்களுக்கும் பெரியாரியவாதிகளுக்கும் பெரிய சிக்கல்களோ மோதல்களோ இதுவரை நடந்ததே இல்லை. ஆனால் முதல் முறையாக நாத்திகம் பேசிய ஒரு இஸ்லாமியர் உங்களுடைய இயக்கத்தில் இருக்கிறார் என்கிற போது அவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். இதை நீங்கள் பெரிய அளவில் கண்டித்தீர்கள் என்றாலும் இஸ்லாமிய இயக்கங்களை நேரடியாக நீங்கள் கண்டிக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. கொலை செய்தது தான் கொலைகாரர்களை கண்டிக்க வேண்டிய மதத்தை நாம் கண்டிக்க வேண்டிய தேவையில்லை. ஒருவேளை கொலைக்கு ஆதரவாக பேசுகிறவர்கள் நிச்சயமாக நாங்கள் கண்டிக்கத்தான் செய்வோம், அவர்களை எதிர்த்து பேசுவோம். கொலைக்கு ஆதரவாக எந்த இஸ்லாமிய இயக்கங்களும் பேசவில்லை. இப்போ ஒரு இந்து ஒரு இதில் நடந்திருந்ததுன்னா உங்களுடைய கண்டனம் என்பது வேற மாதிரி இருக்கும். ஆனால் இஸ்லாமியர் என்பதனால் அந்த மதம் அவங்களோட நீங்கள் ரொம்ப ஒரு சாஃப்ட் கார்னரில் நீங்கள் அவங்கள அணுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. இப்போ ஒரு எடுத்துக்காட்டை நாம் சொல்ல வேண்டும். எங்களுடைய தோழர் ஒருவரை டெல்லியில் அப்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த உறுப்பினர் கொலை செய்தார். அவரை எதிர்த்து கண்டித்தோம். கம்யூனிஸ்ட் கட்சியை நாங்கள் எதிர்க்கவில்லை. கம்யூனிஸ்ட் கட்சி தோழமையாக இருக்கிற தேர்தலில் அவர்களுக்கு ஆதரவாகத்தான் இருந்தோம். அந்த அமைப்பை சார்ந்த ஒருவர் செய்தது கட்சிக்கே எப்படி பிழையாக இருக்க முடியும்? கட்சியின் கட்டளையாக இருந்திருந்தால், கட்சியின் திட்டமாக இருந்தால் கட்சியை நாங்கள் கண்டிப்போம். அது அல்ல, அவருடைய கொள்கை அது அல்ல, அவர் திட்டம் அது அல்ல என்கிற போது கொலையாளிகள் ஒரு சிலர் உணர்ச்சி வயப்பட்டு செய்த செயல்ங்கிற மாதிரி பார்க்குறீங்களா? உணர்ச்சி வசப்பட்டு இல்லை, அவரிடமும் மதவெறி ஊட்டப்படுகிறது. அவர்களும் மதவெறியராக நடந்து கொண்டு இருக்கார்கள். தங்களுக்கு ஆதரவாக இருக்கிற பெரியாரியர்கள் மீது இஸ்லாமிய நடத்திய தாக்குதல் தத்துவ ரீதியாக கூட தவறானதுதான் என்பது நாங்கள் பார்க்கிறோம், அதை பேசுகிறோம். உங்களுக்கு இந்து மதவெறியர்கள் மீது விமர்சனம் வைப்பதற்கு என்ன யோகிதை இருக்கிறது என்ற கேள்வியை கூட நான் கேட்டேன். உங்களுடைய ஒரு மத எதிர்ப்பு, ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை எதிர்ப்பதற்காக நீங்கள் சில போராட்டங்களை அறிவிக்கிறீங்க. குறிப்பாக பன்றிக்கு பூணூல் இருக்கிறவங்க ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறீங்க. ஒரு நம்பிக்கை உள்ளவர்கள் பூணூல் போடுறாங்க,
அதனால வந்து நீங்க அதை பன்றிக்கு போடும் ஒரு அநாகரீகமான ஒரு செயல், பார்வையில வந்து உங்களுக்கு வந்து ஒரு கோளாறு இருக்கு அப்படின்னு நேரடியாவே தாக்குறாங்களே. அது பல பேர் சொல்லியிருக்கிறார்கள். அந்த போராட்டம் அறிவித்திருப்பது வந்து தந்தை பெரியார் திராவிடர் கழகம் அறிவித்திருக்கிறது. அதனால் எங்களுக்கு அதில் வந்து உடன்பாடு இல்லை என்று சொல்ல வரவில்லை. அது பூநூலை வந்து அதை இந்து மதத்தின் சின்னமாக பார்க்க முடியாது என்பது என்னுடைய கருத்து. அதே மாதிரி பார்ப்பன அல்லாதவர்கள் அணிகிறார்களே என்றும் அதை பார்க்க முடியாது என்று நான் கருதுகிறேன். காரணம், அவங்க பூநூலுக்கெல்லாம் மதிப்பில்லை. நான் பல கூட்டங்களில் சொல்வது உண்டு, சாவி கொத்தை பத்திரமாக கட்டி கொள்வதற்கு பயன்படும், குளிக்கிற போது தேய்ப்பதற்கு பயன்படுமே தவிர அந்த பூநூலுக்கு எந்த மரியாதையும் இல்லை. இவர்கள் அணிகிற பூநூல் தான் புனிதமானது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு சொல்லுவது கூட, அணிவதை கூட பெரியார் வேறு மாதிரி கேட்டார். ஒரு 10 பேர் உள்ள ஒரு தெருவில் ஒரு வீட்டில் மட்டும் இது பத்தினியின் வீடு என்று பலகையை போட்டிருந்தால் மற்றவர்களை பற்றி என்ன கருத்து என்று கேட்டிருந்தார்கள். பூநூல் என்பது எங்களுக்கான சின்னம், பிராமணர்களுக்கான சின்னம் என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் அதையத்தான் சொல்லுகிறோம். அது ஜாதி அகம்பாவத்தின் சின்னம், ஆணவத்தின் சின்னம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அதுவும் மற்றவர்களை இழிவுபடுத்துகிற சின்னம் என்று சொல்லுகிறோம். நீங்கள் எல்லோரோடும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்லுபவர்கள் அதை ஏன் எங்களை தனித்து காட்டிக்கொள்ள வேண்டும் என்று ஏன் விரும்புகிறீர்கள் என்பது ஒன்று. அவர்கள் அந்த மத நூலை படித்தார்களோ இல்லையோ, அவருடைய மனுசாஸ்திரம் சொல்லுகிறது அவர்கள் மட்டும்தான் பஞ்சாலான நூலை போட்டுக்கொள்ள வேண்டும், பார்ப்பனர்கள் தான். சத்திரியர்கள் போட்டுக்கொள்கின்ற பூநூலை அவர்கள் வந்து சணப்பை நூலால் போட வேண்டும் என்றும், வைசியர்கள் வந்து வெள்ளாட்டு மயிராலான பூநூலை அணிய வேண்டும் என்று தான் சாஸ்திரம் சொல்லுகிறது. சாஸ்திர விரோதமாக போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லலாம் மற்ற பார்ப்பனல்லாத ஜாதியினர். இந்த செயல் என்பதுங்கிறது நியாயப்படுத்தக்கூடியதான். நீங்க பாருங்களேன், பூநூல் போடுவது ஒரு மனிதனை உயர்த்தும் என்றால் பன்றியை உயர்த்தாதா என்ற கேள்வி அதில் தொக்கி நிற்கிறது என்று ஏன் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை? அதையும் கூட இன்னும் உயர்ந்த பன்றியாக மாற்றிவிடக்கூடும். வெல்லும் சொல் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்றுக் கொண்டதற்கு மிக்க நன்றி. வணக்கம்.